அனைவருக்கும் வணக்கம். சினிமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பவர். இந்த மேடையில் பார்த்தா எங்கள் அண்ணன் புகழேந்தி அவர்கள் அரசியல்வாதி, நம்ம சுவாமிஜி ஆன்மீகவாதி, அப்புறம் ராணுவத்திலேருந்து ஒருத்தர் நடிக்க வச்சிருக்கிறாரு, அப்புறம் மருத்துவத்துறை இருக்குது, எல்லா துறையும் இருக்கு. இப்போ ஒரு காவல்துறைக்கு விழானா மேக்ஸிமம் காவல்துறை அதிகாரி இருப்பாங்க, அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கலந்துக்குவாங்க. ஒரு மருத்துவத்துறைனா மருத்துவர்கள், நர்ஸு அவங்க இருப்பாங்க, யாராவது சிறப்பு இருப்பாங்க. சினிமா ஃபங்க்ஷனாக மட்டும்தான் ஆன்மீகவாதி, அரசியல்வாதி, டாக்டரு, போலீஸு, இராணுவம் எல்லாம். ஆமாம், ப்ரெஸ் அது நம்ம குடும்பம் உள்ளது. நாங்களாக ஒரு குடும்பம், நாங்கள் எல்லாமே சினிமா இல்லை முதல்ல, ப்ரெஸ்லாம் இல்லாமல். அது சினிமா ஒரு பவர். அண்ணன் புகழேந்தி அவர் சொல்லும்போது, இன்னைக்கு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறந்து 35 வருஷத்துக்கு இன்னைக்கு சினிமா விழாவில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரை குறிப்பிடணும்னா அதான் மனிதன், மாமனிதன். அவர் சிவாக்கு அர்ப்பணிப்பு. இன்னைக்கு சொல்லும்போது எத்தனை பாடல்கள் சொன்னாங்க, அவர் படங்கள், கதைகள். நீங்கள் சொன்னீங்களே புகழேந்தி சார், கடைசி வெளியில் நம்ம அண்டிச்சு வர்றது எம்ஜிஆர் மட்டும்தான் சார். நாங்கள் கொண்டு வெட்டி கொடுப்போம். மாடு நம்பியாரை கொண்டிருக்காரா, அசோனை கொண்டிருக்காரா, வீரப்பா கொண்டிருக்காரா? சாவு விட மாட்டாரு, திருத்தி மனுஷன் ஆக்குவார். அவர் தான் ஹீரோ, அவர் தான் கதாநாயகன். ஹீரோ நடிக்கிறது வேற, கதாநாயகனை வாழ்றது வேற. கதையில வந்து கதாநாயகங்கிறது இருக்கும். இன்னைக்கு எம்ஜிஆர் பற்றி பேசுறோம்னா, நான் வந்து 30 வருஷம் பார்க்குறேன், 30 வருஷத்துக்கு அப்புறம் மனுஷன் பற்றி பேசிக்கிப்போம். அப்போ அவர் ஆழமா விதையை போட்டு போயிருக்காரு நம்ம சினிமாவுக்கு. அந்த விதைக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றி அதில் பூ பறிக்கிறோம், இலையை பறிச்சு இன்னைக்கு படிச்சுருக்கோம். எம்ஜிஆரோட பிரதிபலிப்பை எந்த கதையும் பண்ண முடியாது. குற்றம் தவிர்ங்கிறதோ அதெல்லாம் வரும், நம்ம கொஞ்சம் மன்னிக்காம போட்டு தெரிகிறோம், அவ்வளோதான். அப்புறம் இங்கே தினா ரொம்ப வருத்தப்பட்டார், கதாநாயகி ஆரத்தியா பேசல அப்படின்ட்டு. அது என்ன சின்ன ரகசியம் இருக்கு. நல்லா இருக்கீங்க மேடம், நல்லா கலையா இருக்கீங்க, நல்லா டான்ஸ் அடிக்க சூப்பர். ஆமாம், ஏன்னா நீங்கள் டான்ஸ் ஆடின ரசிச்சாலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, நாங்கள் மெய் மருந்து ரசித்தோம், நல்லா இருக்கோம். ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஆணை பார்க்கும்போது எதுவுமே தோணுன்னு வச்சுங்களேன், அவங்க கடவுள்னு பேசிட்டு இருப்பாங்க. ஏதாவது தோணுச்சு வச்சுங்க, பேச மாட்டாங்க. இதுதான் ரகசியம். சென்றாயிட்ட வந்து காமெடி பேசி கலவரம் பேசியிருக்காங்கன்னா ஒன்றும் தோணலை. கதாநாயகன் ரிஷிட்ட வந்து கலவரமா பேசியிருக்காங்க, ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்களாம். ஏன்னா ஹீரோ பார்த்து ஒன்றும் தோணலை. ஆனா தீரா அப்படி தோணி இருக்கு. பெண்களுக்கு ஆணை பத்தி ஏதாவது சின்ன ஒரு புள்ளி தோணினாலோ பேச மாட்டாங்க. அது இன்னொன்று இருக்கு, பொது மேடையில பேசாம நடிப்பாங்க, அது ஒன்று இருக்கு. சென்றாயன் பொது வெளியில ஏதாவது யார் என்ன பரவாயில்ல பேசிருப்பாங்க, நம்ம நினைச்ச கூட கண்டுபிடிச்சிடக்கூடாது, அப்படி பேசாம இருப்பாங்க. என்ன சொல்ல, பல வகை இருக்கு. தினாவிட்ட ஒன்று மூஞ்சி பார்த்து பயம் இருக்கலாம், இல்லை ஏதாவது தோணி இருக்கலாம். என்ன அதனால தினா வந்து ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஒரே ஒரு சொல்றேன், சீக்கிரம் ஹீரோ ஆயிருக்கு. எதுக்கு சொன்னாங்க இப்போ அதான் ட்ரெண்டு. இப்போ அதனால் ஆரத்தியா தினாட 4 வருஷம் பேசிடுங்க. பாவம் நடிச்சவருக்கு சம்பளம் பரவாயில்ல, நீங்கள் பேசாத பெரிய குறையாக இருக்குது. இந்த குற்றம் தவிர அந்த குற்றத்தை தவிர்த்துருங்க. அடுத்து சென்றாயன் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். கர்நாடகா போனேன், ஒரு 10-15 கன்னட வார்த்தைகள்லாம் மனப்படம் பண்ணிட்டு போனேன் அப்படின்னாரு. அங்கே போனால் தமிழ் பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்க, மலையாளம் பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க. என்ன சொல்ல வரான்னு தெரியல. எல்லாரும் பல 4-5 மொழி கற்றுக்குன்னு சொல்ல வரான்னு தோணுது எனக்கு. அதானே சொல்லுங்க, இப்போ ஓப்பனை சொல்லுங்க. நம்ம பிழைக்கணும்னா 4-5 மொழி கற்றுக்குவோம். ஓகே, மும்மொழி ஆதரவு வச்சுட்டாரு சென்றாய். நான் டேஸ்ட் ஊற்றுவோம், மும்மொழிக்கு சென்றேன் ஆதரவு. நான் சொல்ல, நீங்க சொல்லிட்டேன். ஓகே,
அடுத்து நம்ம சபை நாயகன், இசை நாயகன், ஆமாம் எங்கள் இதய நாயகன், வெற்றி நாயகன், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு புத்துணர்ச்சி நாயகன், எத்தனை நாயகன் அவர் போடலாம். அவர் தான் எங்கள் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். எல்லாம் சொன்னாங்க ஆடினாரு. அவங்க கோயிலுன்னு ஒரு ஆட்டத்தை ரசிச்சிருக்காரு. அதில் அவங்க பல ஆட்டத்தை ரசிப்பாங்க, சில ஆட்டத்தை கண்டிப்பாங்க, சில ஆட்டத்தை ரசிப்பாங்க. உங்களை ரசிக்காங்க. ஆனால் சார் பிள்ளைங்க சார் அது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது நான் தான். அது யார் கூட? விஜய் சார் கூட பப்பரி ஆரம்பிச்சு அங்கே ஆரம்பிச்சது. இப்போ அப்படி போயிட்டே இருக்கணும். ஆனால் என்ன அவரு ப்ரொடியூசரை வந்து கதாநாயகன் நடிச்சார், இடிச்சு ஆடுறாரு. ப்ரொடியூசரோட ஆடும்போது இடிச்சு ஆடுறாருன்னா ஒரு கதாநாயகன் கூட ஆடுறது என்ன ஆயிருக்கும்? அது பிடிச்சது சாயிறாரு. அவர் காமராஜ் அப்பப்போ காப்பாத்தினார். பிடிச்சி விழுந்துடாம அவர் அப்பப்போ யூனிட் மேன்ல நாட்டை காப்பாத்துறது போய் இப்ப புடிச்சிட காப்பாத்தி இருக்காரு. ஒரு சார் நான் வந்து ராணுவத்திலிருந்து நடிக்க வந்திருக்க காமராஜருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இந்தியாவிலேயே நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்த மக்கள் எல்லா குடிமகனும் நம்ம வந்து வணங்க வேண்டிய யாருன்னா ராணுவ வீரர்கள். இங்கேயும் நம்ம காப்பாற்றிருக்காங்க. எப்போ என்ன வரும், எப்போ வார் வரும், எப்போ சண்டை வரும், எப்போ எவ்வளோ சுடுவான், அது அந்த வாழ்க்கைக்கு போயிட்டோம்னா நம்மளாம் ஒன்று சன்ஃபிட் சார். நம்மளாம் சந்தோஷமா பத்து சினிமா பண்ணிக்கிட்டு மியூசிக் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு தானே ஜாலியாக இருக்கும். கம்பல்சரி நாங்கள் ஆட ஆட்டோமா, நாங்கள் ஆட ஆட்டமா ஆடிட முடியாது. என்ன அவ்வளோ நாங்கள் ஆடிட்டோம் எல்லாமே. உட்காருங்க கமலா சார். வணக்கம் சார். கமலா சார் சந்தோஷமா இருக்கும் பார்க்கும்போது. அப்புறம் ஸ்ரீகாந்த் உட்காந்துருங்க. திருப்ப இது சிவாசிக்கிட்டு பிறந்தவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் தருமபுரி கமிட்டாரோம் எல்லா மினிஸ்டரும். அப்போ ஒரு பக்கம் மலேசியா போயிடறாங்க கம்போசிங்க்கு, ஒரு பக்கம் சிங்கப்பூர் கம்போசிங் போயிடறாங்க, ஒரு குரூப் பாங்காக் போயிருது. இப்படியே போயிருக்கு. இவர் குழந்தை பாவம் ஏங்குது. தருமபுரி சொன்னார், சார் நம்ம இப்படி மாதிரி மலேசியா சிங்கப்பூர் பாங்காங் கம்போஸ் போகலாமா சார்? போகலாம். அவரு தருமபுரியிலே குட்டை போட்டாரு போகலாம்ட்டு. தருமபுரி பயங்கரமா ஃபாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. எங்கேயும் டைம் இல்லை எனக்கு. விஜயகாந்த் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த தேர்தல் வரப்போகுது. வாங்கண்ணே எங்க காரைக்குடியில் நினைக்க ஷூட்டிங். எப்படி காரைக்குடி வறண்ட பூமியா, தோலாம் சுருக்கணும் அப்படியே. இது குழந்தை ஏசியில் வளர்ந்த குழந்தை. அங்கே வரவழைச்சு கேரவால உட்கார வச்சு அது பிரேக்ல சாப்பிட்டு அந்த பிரேக்ல உட்காந்து ஒரு 3 சாங் டீம் பண்ணும் காரைக்குடியில் பண்ணோம். அத்தனை ஹிட். அதுக்கப்புறம் படம் முடிஞ்சது சார். அடுத்த படமாவது நம்ம பாங்காங் பார்க்கலாம். பழனி படம் பூச்சி போட்டோம். நினைக்கிறாரு பழனியை பாங்காங் போயிடலான்ட்டு. எனக்குன்னா படம் பேரு பழனி, இது கம்போசிங் பழனியில தான். அப்போ பழனி கூட்டி போயாச்சு. பழனி கூட்டி போய் அங்கே ரூம் போட்டு பழனி மலை அடிவாரத்திலேயே எல்லா சாங்கும் அங்கே கம்போசிங் முடிஞ்சு. வரும்போது பஞ்சாமிர்தம் சித்தனார் ஊதிலாம் வாங்கி கொடுத்துட்டு உள்ள ஏங்கி பார்க்குது. ஓகே சார். அப்புறம் சார் சாங் முடிஞ்சா சார்? எல்லாம் முடிஞ்சு. ஓகே அன்ட்டு அடுத்து திருவண்ணாமலை. அப்போ இவர் போய் விட்டாரு. அவங்க கூட அசன் இருக்குல்ல, சார்ட்டு கேளுங்க. அவங்க சார் போயிடுவோம் சார் வாங்க அங்கே போயிட்டா நல்லா ஃப்ரீயாக இருக்கும், மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்குமே, நான் ஃப்ரீயாக இருக்கேன். சரி ஓகே திருவண்ணாமலை பூஜை போட்டாச்சு. இங்கே கம்போசிங் ஆரம்பிக்கிறோம். எங்கேன்ட்டு ஸ்ரீகாந்த் குழந்தை ஏங்கிட்டு இருக்கு. திருப்பி எனக்கு அதே மைண்டு தான். டைட்டு திருவண்ணாமலை. திருவண்ணாமலை தான் கம்போசிங். சரி ஓகே காரில் ஒன்றாத்தான் போகிறோம். திருவண்ணாமலை போய் போகிறோம். இங்கே வெற்றிக்கிறாருல அங்கே அப்புறம் அந்த இணைச்சி போச்சுங்க. ஃபர்ஸ்ட் சொன்னாங்களே அவங்க பேசுகிற அந்த வாட்டத்தையே பார்த்ததில்ல நான் பார்த்துருக்கேன். பேங்காங்கில் ஆசைப்பட்ட ஒருத்தனை கூட்டி திருவண்ணாமலை கூட்டு போகிறோம்ல. அவர் மைண்ட் என்ன வச்சுன்னா திருவண்ணாமலை போகிறதுக்கு திருவண்ணாமலை போகலாம், கம்போசிங் எதுக்கே திருவண்ணாமலை அங்கேயே கூட்டி. இதெல்லாம் போகும்போதே 2 சாங்கு டியூன் முடிஞ்சு வச்சு
அது ஓகே அவருக்குன்னா போகும்போது காரில் போய் வேலை வாங்கிறானே அப்புறம் அங்கே போய் அங்கே முடிஞ்சு ஒரே நாள் தான் இங்கே ஒரே நாளில் எல்லாம் முடிச்சுட்டு கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு திருப்பி வர்றோம் அப்படியே. அதனால ஸ்ரீகாந்தாவுக்கு நான் இந்த மாதிரி நிறைய குற்றம் செஞ்சுட்டேன். குற்றம் தவிர ஏன்னா நம்ம சில குற்றத்தை எங்கேயும் தவிர்த்துறோம்ல. ஆமாம் நம்ம சில நம்ம நினைக்கிறோம் குற்றம் தவிர அடுத்துன்னு சொல்லிக்கிருக்கோம். அங்கேதான் நம்ம திருந்தாமல் இருக்கோம். குற்றம் தவிர நீ நீ ஏமாத்துறியா நீ ஏமாத்தாத. குற்றம் தவிர நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டியா நீ ஏமாத்தாத. குற்றம் தவிர நீ குணத்தை கொள்ளிடிச்சிட்டியா கொள்ளிக்காத. அடுத்தவனுக்கு தான் சொல்லியிருக்கான். குற்றம் தவறிக்கிறது நமக்கு அது நம்ம குற்றம் செஞ்சுட்டா அதை நம்மளே தவிர்க்கணும். அடுத்தவன் தவிர்ப்பான் அப்புறம் அடுத்தவன் தவிர்ப்பான்னா நம்ம திருந்தவே மாட்டோம். நம்ம வாழ்க்கை உயராது. குற்றம் தவறு அப்படிங்கிறது நம்மை நாம் திருத்திக் கொள்வது, நம் தவறை நாம் உணர்ந்து அதை தவிர்த்துக் கொள்வது, இதுதான் குற்றம் தவறு. இந்த படம் சாங்ஸ் நான் நிறைய ஆடியோ லான்ச் வரேன்ல, நிறைய சாங் பார்க்குறேன் ஸ்ரீகாந்த் சார். என்னடா நம்ம படம் சாங் மாதிரி ஒன்றும் இல்லையே, நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல அப்படி இருக்குது. இங்கே பாருங்க அம்சவல்லி சாங், ஆஹா நம்ம ஸ்டைல் அடிச்சிருக்காப்புலையே சூப்பர் அப்படின்னு ஒரு தெம்பு வந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஸ்டைல் ஒரு சாங் வந்திருக்கு, ஒரு சந்தோஷம். அம்சம் நல்லா அம்சம் ஆடிருந்தாங்க. ஆமாம் உங்களுக்கு தான் ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஈட்டு கொடுத்துருந்தாரு. 2 3 லிப்பை விட்டாரு. உங்கள் ஹிப்பை பார்த்துட்டு அவர் லிப்பை விட்டார். இனிமேல் ரிஷி அவருக்குலாம் ஹீரோனு ஹிப்பை பார்க்காம டிரான்ஸ்போர்ட் வைங்க, அவங்க லிப்பை விட்டுறாரு போவாங்க. ஆமாம் அதனால் நல்லா ஆடிந்தீங்க. அந்த அடுத்த சாங்கு நம்ம ப்ரொடியூசர் தயாரிப்பும் நானே, பாடலாசிரியரும் நானே, நடிகரும் நானே, டான்ஸரும் நானே, எல்லாம் நானே. எல்லாருக்கும் சம்பளம் பாய்க்கலாம் கொடுக்கவும் நானே. நான் பாட்டு ஸ்ரீகாந்த் சார் ஃபஸ்ட் நான் பாட்டு எழுதும்போது எனக்கு என்ன கண்டனங்கள், இவனுக்கே அந்த வேலை டைரக்டர் பாட்டு எழுதுறான் இல்லை, இது நீங்கள் தான் பேசுனீங்க. அப்புறம் இந்த பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டீங்க, இன்னைக்கு ஹீரோ பாட்டு எழுதுறாங்க, டைரக்டரும் பாட்டு எழுதுறாங்க, இந்த புருஷன் பாட்டு எழுதுறாரு, நாளைக்கு கதாநாயகி பாட்டு எழுதுவோம் வருவோம் நாங்கள். ஆனால் இன்னைக்கே வளர்ச்சி தான், எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு, யாருக்கும் திறமை இருக்கோ. எப்படி முடிச்சுன்னா சும்மா இல்லை திறமை வரும். 2 லைன் பாட்ட சொன்னார் இவர், ஃபுல் பாட்டு பாட்டேன். அந்த பாட்டு ஊறி போயிருக்கு அவருக்கு. வாழ்த்துக்கள் சார். இன்னொரு குற்றம் தருங்கிறது இப்போ உள்ள நம்ம என்னன்னா இந்த பாட்டு கண்டிப்பாக விட்டோம் எல்லா அம்சமும் இருக்கு. இதில் குற்றம் இன்னொரு குற்றம் இருக்கு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா தீதுன்னு போட்டு 2 விஷயம். ஒன்று ஸ்ரீகாந்த் பேர் போடுறது ஓகே, அடுத்து தீதும் அப்படிங்கு தீதும் போட்டுருக்கு. அந்த குற்றம் தவிர இதுதான் நம்ம குற்றத்தை தவிர்த்துக்கிறது. இதுதான் ஓகே ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதை தவிர்த்துருக்க டிசென்ட் சொல்லி. அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் இசை என்ன பட்டம் உங்களுக்கு? ரெண்டு இருக்கு, இசை பயில்வான். அப்படிதான் கத்துக்கணும். இசை நீ கத்துட்டே இருங்க. அதான் பயில்வான்ல இசை பயில்வான், அவன் இன்னும் கத்துட்டே இருக்கான். அந்த மீனிங் தான். அப்ப இசை பயில்வான் ஸ்ரீகாந்த் தேவா. ஓகே அதையும் போட்டுருங்க. இப்போ நிறைய படங்கள் இப்போ எனக்குள்ள சில குற்றம் வருன்னா, எனக்கு பட்ட குற்றம் அப்படின்னா, நான் மேக்சிமம் எல்லா படமும் தேட்டர் பார்த்துக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பார்க்குறது அவங்களுக்கு தெரியும். சில படங்கள் விட்டு போகும். அப்போ அந்த ஓட்டிட்டு தடத்தில் பார்க்குறது. அப்படி சில படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு குற்றம் வருது, இந்த படத்தை நான் தேட்டர் பார்க்காம போயிட்டேமே. அதில் ஒன்று பார்க்கிங் படம் தேட்டர் பார்க்கல, ஓட்டிட்டு இருக்காங்க பார்க்குறோம். சரி அந்த படம் தேட்டர் பார்க்க முடியாது அப்படின்னு குற்றம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்த படம் ஒன்று யமகாதை, சூப்பர் படம் சார். பார்த்துட்டு என்னடா இந்த படம் தேட்டர் பார்க்க விட்டோமே அப்படின்னு ஒரு குற்றம். யமகாதை நல்ல படம். யமகாதை அது என்னன்னா எல்லாம் புதுசு, ஆர்டிஸ்ட்
ஹீரோயின், அப்பா கேரக்டர், அம்மா கேரக்டர், மாமா கேரக்டர், தாய்மாமா கேரக்டர் எல்லாம் புதுசு. ஆனால் ஒருத்தர் கூட புதுசாக தெரியல. அவர் ஏதாவது நடிப்பு. அது காரணம் அந்த இயக்கம் சிறந்த இயக்கம். அவன் சிறந்த இயக்குனர். ஒரு சாதாரண ஒரு புதுமுகத்தை கூட அவர் ஏதாவது நடிப்பை வாங்குறதுக்குல அங்கேதான் சிறந்த இயக்குனராக வருவான். அவன் என்ன கதை ஒரு நல்ல படம். அது மாதிரி இருக்கப்பட்டு அது தேட்டரில் பார்க்கலாம், எங்கேயும் மிஸ் ஆகி போச்சு. ஓடிடி பார்த்து நான் திருப்பி அதே நாஜோட நம்ம ஓடிடி பார்த்து பார்த்தேன். இப்போ லைஃப் எல்லாம் பார்க்கணும். இப்போ உள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனைகள், ஏன் பிரச்சனை வருது, எப்படி டைவர்ஸ் எப்படி போடுறாங்க, அப்படி இருக்கும். இதெல்லாம் நல்ல படங்களை தியேட்டர்கள் பார்க்காதது ஒரு குற்றம். அந்த குற்றம் தவிர ஒரு நல்ல படம்னு எங்கள் மீடியாக்கள் சொல்லிட்டா, ஏன்னா நான் கொஞ்ச நாளாக கவனிச்சிட்டேன், நம்ம மீடியாக்கள் வந்து நல்ல படத்தை தூக்கி கொண்டு வர்றாங்க சார், தூக்கி வச்சுறாங்க சார். நான் கெஞ்சிய மாட்டேன், நீங்கள் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க, நீங்கள் இந்த படத்தை இது பண்ணுங்க, நான் சொல்ல மாட்டேன் பாருங்க. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, பண்ணிக்கிறப்ப நான் எப்படி சொல்லணும். ஆனால் எங்கள் மீடியாக்கள் சரி, அது சொல்லி சிலது இருப்பாங்க, அது நீங்கள் தெரியும், சிலதை விட்டுருங்க. அது சில சினிமா நாசம் பண்ணுறது, சினிமாவில் வளர்ந்து சினிமா நாசம் பண்ணுறதுன்னு சில வாய் இருக்குது. அந்த வாயை நம்ம தவிர்த்துருவோம். நல்ல மீடியாக்கள் நல்ல அப்படி ஒரு புஷ் பண்ணும்போது தயவு செய்து அந்த படங்களை தியேட்டரில் போய் பாருங்கள். தியேட்டரில் பார்க்காம நீங்கள் டிவியில் பார்த்துக்கலாம்னா அது குற்றம் செஞ்சிடாதீங்க. அந்த குற்றம் தவிர. அதே மாதிரி இந்த குற்றம் தவிர படத்தையும் நீங்கள் தியேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் தியேட்டரில் பார்த்துட்டு அது சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்காம குற்றம் செஞ்சிடாதீங்க. அந்த குற்றம் தவிர. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.